கஷ்டப்படுறேன் சார். ஒரு வாரமா சாப்பாடு கூட இல்லாம கிடக்கும் சார். வாய போன வேதனை இல்ல. ரொம்ப சாப்பாடு கூட வழி இல்லாம நான் கஷ்டப்பட்டு கடலை வாங்கிட்டு விவசாயம் பண்ணணும் சார். வட்டிக்கு ட்ரிபிள் வட்டிக்கெல்லாம் வாங்கணும் சார். சுத்தமா தூக்கமே இல்லாம கிடக்கும் சார். எனக்கு மருந்து கொடுத்துருக்கு ஆனா வேண்டுதான் சார். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறப்போ எனக்குள்ள ஒரு சில கேள்விகள் தோணுச்சு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோவும். அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருப்பாங்க, கடவுளுக்கு ஒரு இறக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை தான் என் மைண்டில் இன்னமும் ஓடிட்டு இருக்கு. நம்மள மாதிரி ஏழைகளுக்கு மட்டும்தான் இந்த கடவுள் வந்து கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பணக்காரன் இன்னும் பணக்காரன் தான் போகணும், ஏழை ஏழையாகிட்டு தான் போகிறோம். அது ஏன்னு தெரியல. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கடவுள் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரோ அப்போ நீங்கள் அவ்வளோ பணக்காரன் ஆகலாம் கொஞ்ச நாளில். அந்த கஷ்டம் தான் உங்களை வந்து அடுத்தபடி கொண்டு போகணும்னு சொல்கிறீங்க. சரி, ஒரு வாரத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், இந்த அரசியல்வாதிகளும் 10 தலைமுறைக்கு 11 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு தான் சாகணும். அவங்க பண்ணுறதெல்லாம் தப்புன்னு இந்த கடவுளுக்கு தெரியாதான்? அதே ஏழைங்க மட்டும்தான் கடைசியில் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கணுமா? இந்த பணக்காரங்களுக்கெல்லாம் கஷ்டமே வராதா?